இந்த ஒரு வருஷம் அப்படின்றது மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்? ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருந்தது. மார்க்கெட் வந்து ஒரு 20% 22% வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வாலட்டைலாக இருந்தது, செட்பேக் இருந்தது மார்க்கெட்டில். இப்போ டாடா மோட்டார்லாம் 1100 வரைக்கும் போயிட்டு இப்போ 700 கோட்டாருது. 30-40% ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லா பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்குமே 52 வீக்ஸ் கீழே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு என்ன சொல்கிறது, லார்ஜ் கேப் நிஃப்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸே நிறையா அடி வாங்கியிருக்கு. 2025 என்ன எதிர்பார்க்கலாம் சார் மார்க்கெட்லேருந்து? 2024 அந்த ரெசிடியல் அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் முடியலை. இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். என்னோடய கணிப்பு பிரகாரம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். ஃபார்மாவில் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. நிறைய ரிசர்ச்சோட ரிசல்ட் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில். உங்களுக்கு வந்து மருந்து இல்லாத வியாதியே கிடையாது. இனிமேட்டு இருக்கிற மருந்தில் எது சீக்கிரமாக குணப்படுத்துங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஃபார்மா கம்பெனிஸ் வில் டூ வெல். நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்னென்னா அந்த ஃபியர் ஃபேக்டர் ஸ்லோவாக ஸ்டெடியாக பில்ட் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ ஃபாலோ ஆகும், இது பட்ட இன்னொரு 30-40% கரெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் விற்றுடலாமா, இந்த சமயத்தில் விற்றுடலாமா அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருக்கா, ஹோல்ட் பண்ணுங்கள், ஆவரேஜ் அவுட் பண்ணக்கூடாது. ஒன் இண்டியா தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வருஷத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். அது நம்ம மார்க்கெட்டுமே வந்துட்டு இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு, பல பிரச்சனைகள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஆல் டைம் ஹைக்கு போனோம், திருப்பியும் இப்படி ஒரு லோவில் இருந்தோம். ஸோ இந்த வருஷம் எப்படி இருந்தது, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது, ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றலாம் பற்றி பேசுறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மென்டர் டாக்டர் வி ஹரிஹரன் நம்மளோட நினைச்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் மார்க்கெட்டில் பயங்கரமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம பார்த்தோம். ஆல் டைம் ஹையையும் பார்த்தோம், ஒரு சின்ன சடனாக ஒரு லோஸையும் பார்த்துட்டு இருந்தோம். உங்களோட வியூவில் இந்த ஒரு வருஷம் அப்படின்றது மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த நம்ம 2024ங்கிறது நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃபை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருந்தது. மார்க்கெட் வந்து ஒரு 20% 22% வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வாலட்டைலாக இருந்தது, செட்பேக் இருந்தது மார்க்கெட்டில். ஈவெண்ட் ஃபுல் இயர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம உலக அளவுலேயும் சரி இந்தியன் மார்க்கெட்டையும் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. ஒன்று வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். நம்ம வந்து ரஷ்யா வார்சஸ் உக்ரைன் வார் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த வருஷம் கொஞ்சம் கூட அக்ரெசிவாக போனாங்க. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார், இஸ்ரேல் ஈரான் வார், அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு ஸ்டிமுலஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணினாங்க. யூஎஸில் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து மோரலஸ் ரிசெஷனில் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது சேலஞ்சஸ் மார்க்கெட்டில் இருந்தது. இதையும் மீறின்னு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் கரெக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. இட்ஸ் அ குட் ரிட்டர்ன் தான் நம்ம சொல்லணும். நம்ம ஆல் டைம் ஹை வந்து 26,200 வரைக்கும் போச்சு. 26,200லேருந்து திருப்பி கரெக்ட் ஆச்சு. நம்ம அப்பயே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, புக் பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஜூலை ஆகஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வந்தோம். அது மாதிரி தான் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. கரெக்ட் ஆகி இப்போ நம்ம வந்து 23,800 அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம 23,300 வரைக்கும் கொஞ்சம் லோ போயிட்டு திருப்பி ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப் 500 பாயிண்ட்ஸ் டவுன் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது ஒரு வாலட்டைலாக தான் இருந்தது. ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அளவில் தோஸ் ஆர் ஸ்டேட் பேக் நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணாங்க. கோவிட் சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணினவங்க எல்லாருமே இன்னும் 30-40% பாசிட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒன்றும் இது இல்லை. கொஞ்சம் புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆமாம். இப்போ ஒரு 4 மாதம் முன்னாடி என்டர் பண்ணவங்க, ஒரு 2 மாதம் முன்னாடி என்டர் பண்ணவங்க, அவங்களுக்குலாம் தான் கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, இப்போ மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு, நான் இந்த சமயத்தில் நான் திருப்பி வாங்குறேன், திருப்பி ரன் அப் ஆகும் அப்படின்னு வாங்கினவங்கலாம் 5% டவுன் 7% டவுன் அது மாதிரி இருக்காங்க. ஒரு மாதம் முன்னாடி வாங்கியிருந்த பேங்கிங் செக்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கு, 5% 6% ஃபாலோ ஆயிருக்கு. பட் அவங்களாம் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம் வேல்யூ இன்வெஸ்டிங், அதுதான் நம்ம திருப்பி சொல்லிகிட்டே வரோம். ஸோ அப்போ இந்த 2024 ஒரு ஈவெண்ட் ஃபுல் இயர்
இன்டர்னலி as well as எக்ஸ்டர்னலி. அதுக்கப்புறம் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சு. அப்புறம் யூஎஸில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், அவர் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, அவர் பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே வராரு. ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறதும் தெரியல. இதை தவிர்த்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ருப்பி 83 ரூபா இருந்தது, இப்போ 85 ரூபா 40 பைசா அந்த பக்கம் வந்துடுச்சு. ரொம்ப வந்து வேல்யூவேஷன்ஸ் வந்து ருப்பியோட வேல்யூ அகெயின்ஸ்ட் த டாலர் பெரிய அளவில் இல்லை. இது வந்து நம்ம இம்போர்ட்டருக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், எக்ஸ்போர்ட்டருக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு டாலருக்கு முன்னாடி 83 ரூபா கொடுத்த இடத்துல இப்போ 85 ரூபா கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா கோல்டு நல்லா பண்ணியிருக்கு, நிஃப்டி வந்து ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தது, அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், மேஜர் எலெக்ஷன் ரிசல்ட் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு கம்பைண்டாக பார்த்தோன்னா ஒரு ஈவென்ட்ஃபுல் இயர் தான் இது இந்த வருஷத்தில். ஸோ 2024 2023 22 இன்வெஸ்ட் பண்ணினவங்க, ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு தெர் இஸ் நோ லாஸ். செகண்ட் ஹாஃபில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் பல பிரச்சனைகள், பல ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் நிறைய மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் நம்ம முடியும் போது பார்த்தோன்னா ஒரு 13%, விச் இஸ் ஃபார் அகெட் தென் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கூட தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஒரு சேஃபாக இருக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்காக தான் இதை காட்டணும்னு எடுத்துக்கலாமாங்க சார்? ஆமாம், நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேஃபுங்கிற வார்த்தையே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட். ஏன்னா அதில் வந்து ரிஸ்க் இன்பில்ட் ஆகிருக்கு. ரிஸ்க் எடுத்து ரிஸ்க்குக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் எடுத்த ரிஸ்க்குக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நான் நிஃப்டிங்கிறது லார்ஜ் கேப் தான் 13%, மிட் அண்ட் ஸ்மால்லாம் பார்த்தீங்கன்னா 25-30% இருக்குது. ஸ்டில் இட் இஸ் தேர். ஸோ சம் ஆஃப் த மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஆர் டன் எக்ஸ்ட்ராடினர்லி வெல். சம் ஆஃப் த மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. இன்றைக்கி 25-30% இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இட் இஸ் ஃபேர்லி டன் வெல். அப்படி இல்லைனாலும் ஃப்ளெக்ஸி கேப்பாக வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 20% வந்திருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ பேட் திங். ஓகே சார், ஸோ இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம், நிறையா ஷேர்ஸ் இருந்திருக்கு, நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டபிள் கம்பெனி, இந்த ஷேர் வந்து ரொம்பவே நோட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஏதாவது பின் பாயிண்ட் பண்ணணும்னா எதை பண்ணுவீங்க சார்? நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நான் பார்த்த ஒரு ஸ்டாக் வந்து ஜீனாசிக்கான்னு ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர், ஜீனாசிக்கா அப்படின்ட்டு நானும் ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு லாஸ்ட் 8-9 மந்த்ஸ் நல்ல ரன் அப் ஆயிருந்தது. ஒரு 700-800 ரூபா இருந்த ஸ்டாக் இன்னைக்கு 2000 ரூபா இருக்கு. கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இந்த சிச்சுவேஷனில் கூட நல்ல ரன் அப் ஆச்சு. 2200 ரூபா வரைக்கும், 2250 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 2100 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த கொஞ்சம் டெட்டெல்லாம் ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க, நிறைய பே அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ரன்னப் இருந்தது, நல்ல ரன்னப் உள்ள ஒரு ஸ்டாக். கொஞ்சம் கூட ஃபண்டமெண்ட்லி ஒரு டீசெண்டான இருந்த ஸ்டாக், ஒரு நல்ல வேல்யூவேஷன் கிடச்சதுனால ஒரு ரன்னப் ஆச்சு. ஒரு லாஸ்ட் 7-8 மந்த்ஸில் அந்த ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நோட்டபுளாக இருந்தது. ஓகே சார், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது பெரிய லெவலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டாக் ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருந்தது. ஆனால் எல்லா இடத்துலையுமே பெருசாக பேசப்பட்ட இல்லை ரொம்ப சேஃப்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் இது ஓரளவுக்கு நம்ம தகுந்த மாதிரியான ஸ்டாக் அப்படின்னு இருந்து அது கொஞ்சம் ரொம்பவே பேடாக பெர்ஃபார்ம் பண்ணது மாதிரியான ஸ்டாக்ஸ் அந்த மாதிரியானதும் இருக்கும் இல்லைங்க சார்? அது மாதிரி ஏதாவது இருக்குது. நீங்கள் இப்போ டாடா மோட்டார்லாம் 1100 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 700 ரூபா கோட்டாருது. ஸோ 30-40% ஃபால் ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லா பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்குமே 52 வீக்ஸ் கீழே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு, என்ன சொல்கிறது, லார்ஜ் கேப் நிஃப்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸே நிறைய அடி வாங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் இருக்குது. ஓகே, ஆனால் அதெல்லாமே ரொம்ப ஒரு இந்த பீரியட் தான் அப்படின்னு எடுத்துக்கணும், இதே பீரியடில் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஜீனாசிக்கா ரன்னப் ஆனதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவோ ஒரு தாக்கத்தையோ இல்லை இந்த ஸ்டாக்கெல்லாம் கீழே வந்ததுனால அப்படி இல்லை. மார்க்கெட்டில் வந்து லார்ஜ் கேப், ஓவர் வேல்யூவேஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காதுங்கிறதுனால மார்க்கெட் அட்வான்ஸாக ஃபாலோ ஆகிடுது, அவ்வளோதான். இப்போ 2025 என்ன எதிர்பார்க்கலாம் சார் மார்க்கெட்டிலேருந்து? மார்க்கெட் வந்து திருப்பி அகெயின் நம்ம வந்து இதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 அந்த ரெசிடியல் அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் முடியலை. இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். என்னோட கணிப்பு பிரகாரம் March April வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். இங்கேருந்து 5-7% கரெக்டாக ஆகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து 23,800 இருக்கும், 23,900 இருக்கும்.
22,000 வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒரு 2-3 months, ஒரு 3 months வரை, 2-3 monthsல இல்லை 22,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி போச்சுன்னா இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. இப்பயே வந்து மார்க்கெட் நல்லா தான் கரெக்டாக இருக்குது, வாங்கலாம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக வாங்கலாங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. ஆனால் உங்களுக்கு ஏப்ரல் மே வரைக்குமே வாலட்டைலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா ஜனவரி 2nd வீக்கில் அந்த மிட் ஜனவரியில் அவர் ட்ரம்ப் பதவி ஏற்றப்புறம் அவரோட என்ன எக்கனாமிக் பாலிசி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் பிப்ரவரி மாதம் நமக்கு பட்ஜெட் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இந்தியாவில். என்னென்னா இப்போ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட், அது ஃபஸ்ட்டு ஃபுல் இயர் பட்ஜெட் இப்போ தான் அவங்க போட போகிறாங்க. ஸோ அவங்களோட பாலிசி டிசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ண போகிறாங்க, பாக்கி இருக்கிற விஷயங்கள்லாம், டாக்ஸேஷன்லாம் என்ன பெனிஃபிட் வரப்போகிறது, அதெல்லாம் பார்க்கணும். அது பிப்ரவரியில். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இந்த ஃபுல் இயரோட ரிசல்ட் வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரிசல்ட் வந்து பெரிய அளவில் இல்லை, செகண்ட் ஹாஃபோட ரிசல்ட்டும் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. இப்போ ஒரு கம்ப்ளீட் இயரோட ரிசல்ட் வரப்போ, கம்ப்ளீட் இயரோட ரிசல்ட். ஸோ எனிவே மார்க்கெட் வந்து இப்போ அட்வான்ஸாகவே இந்த ரிசல்ட் இந்த வருஷம் பெரிய அளவில் இருக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எனி சர்ப்ரைஸ் இருந்தால் தான் கஷ்டம். இப்போ சர்ப்ரைஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் என்ன ஆகும்னா அந்த மார்ச் மாதம் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டில் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் வரைக்கும் நமக்கு ஒரு 5 to 10% இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ஆர்பிஐயில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஹாஃபில் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த டவுன்ஃபால்னால தான் அந்த முடிவுக்கு வருவாங்கன்றதா இல்லை இல்லாட்டினாலும் ஒரு இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் இப்போ ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் கவர்னர். வந்து இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. அடுத்த பாலிசி வந்து ஜனவரியில் வரும். அதுக்கு அடுத்த பாலிசி எவ்ரி குவார்ட்டர்லி பாலிசி வரும். எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே நம்ம இப்போ அடுத்த குவார்ட்டரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறாங்கன்னா அந்த மொதல் குவார்ட்டர்லேயே ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. அவங்க இப்போ இந்த குவார்ட்டரில் ஜனவரியில் ஒரு இண்டிகேஷன் கொடுத்தா கூட ஏப்ரலில் ஒரு ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேட் கட் ஆச்சு, இல்லை அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சைன், இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 1 or 2 ரேட் கட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி எக்கானமி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பெண்டிங் பவர் கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் கம்மியாகிடும். கம்மியாச்சுன்னா ரேட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் திருப்பி ரன் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஜூன் to டிசம்பர் அந்த பீரியடில் எக்கானமியும் கொஞ்சம் ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒஸ்ட் கேஸில், அதாவது ஆப்டிமிஸ்டிக்காக சொல்ல போனோன்னா இல்லை பெசிமிஸ்டிக்காக சொல்ல போனோன்னா ஒரு 26,800 இல்லை 27,000 லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு ஆல் டைம், ஆமாம், ஆல் டைம் ஹையை தாண்டி ஒரு 500-600 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போகணுன்னா 28,800 டார்கெட் சொல்கிறோம் நம்ம. விச் மீன்ஸ் அப்போ ஒரு ஏப்ரல் மே வரைக்குமே ஒரு 22 ரேஞ்சில் இருந்தது, ஒரு 28 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து ஒரு 25%. ஓகே, இப்போ இருக்கிற லெவல்லேருந்து ஒரு 15-20%. இப்போ இருக்கிற லெவல் இப்போ 24 இருக்குது. 15%னா ஒரு 3,500, 27, 27,200, 22 போச்சுன்னா இன்னொரு 10%. 15-10, 25% நமக்கு 22,000 லெவல்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து நீங்கள் ஆவரேஜாக ஒரு 14-15% போகலாம். பட் என்னென்னா நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக எந்த ஒரு நியூ கவர்மெண்ட் வந்த அப்புறமும் சப்சிக்வெண்ட் இயரில் மார்க்கெட் ஒரு 25% ஜென்ரேட் பண்ணியிருக்கு, ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இட் வில் நாட் பி அ பேட் இயர். வந்து நம்ம வந்து என்னென்னா செக்டார் செலெக்ஷன், ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2030 வந்து நம்மளுடைய நிஃப்டி டார்கெட் வந்து ஒரு 50,000 வரைக்கும் போகணுன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஒரு 27,000, 28,000 அடுத்த வருஷத்தில் டச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 70-80% ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஓகே சார், நீங்கள் சொல்லி முக்கியமான பாயிண்ட், ஒரு 25% இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த செக்டார் செலெக்ஷன் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் இஸ் வெரி கீ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்க்கப்படக்கூடிய செக்டார்ஸ்னால் எதை சொல்லுவீங்க சார்? இப்போதைக்கு வந்து ஒரு 5 செக்டார் நம்ம வந்து சொல்கிறோம். ஒன்று வந்து ஐடி, இன்னொன்று வந்து பேங்கிங். ஐடி எதுக்குன்னா நம்ம ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிறது எக்ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால. பேங்கிங் என்ன ரேட் கட் ஆக போகிறதுன்னு சொல்கிறோம். அசட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு, பேங்கிங் ஸ்டாக் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதனால் வாங்கலான்ட்டு. ஃபார்மாவில் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. நிறைய ரிசர்ச்சோட ரிசல்ட் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில். உங்களுக்கு வந்து மருந்து இல்லாத வியாதியே கிடையாது. இனிமேட்டு இருக்கிற மருந்தில் எது சீக்கிரமாக குணப்படுத்துங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஃபார்மா கம்பெனிஸ் வில் டூ வெல். அதுக்கப்புறம் வந்து செமிகண்டக்டர், அது ஒரு நியூ செக்டர் விச் இஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து டிஃபென்ஸு, இந்த 5 செக்டர் பார்க்கலாம்.
இது இல்லாமல் வந்து நீங்கள் ரினியூவபிள் எனர்ஜி, ரயில்வே அதெல்லாம் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செக்டர்ஸை செலக்ட் ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியை பீட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இதில் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்த செக்டர் வந்து நம்ம இதில் வராதுக்கான காரணம் இது அடுத்து இன்னும் தாண்டி போகுமா ஈவியான விஷயங்கள் வந்து இன்னும் லாங்கர் ரன்னுக்குன்னு போகுதுன்றதுனால நம்ம இந்த வருஷத்தில் 25 நம்ம இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா ஈவிங்கிறது ஒரு நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ரா ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் பற்றி நிறையா பேசியிருக்கோம். நீங்கள் ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து அவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பார்ட் ஆஃப் பேங்கிங்லேயே வந்துடும். இப்போ ஈவியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டாரில் கவர் பண்ணுவாங்க. ஆட்டோ செக்டார் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் அப்போ நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்குறது வந்து இந்த 5 செக்டார் வந்து கொஞ்சம் கூட ரிஸ்க்கு கம்மியாகவும் ரிட்டர்ன்ஸ் பெட்டராகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எவால்வ் ஆகும். இப்போ பட்ஜெட்டில் வந்து சில செக்டார்ஸ்க்கு வந்து சில பாலிசி டிசிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அந்த செக்டார்ஸை நம்ம அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து என்னென்னா எக்ஸ்போஷர் வந்து 50 to 60% ஈக்விட்டியில் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். ஸோ நம்ம மார்க்கெட் கரெக்டாக வாங்கலாம். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பயுமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கோல்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ கோல்டு எப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு 2027 அது வந்து நல்ல ஒரு ப்ரைஸுக்கு 10,000 போயிடும், அப்படி 27, 28 அது போயிடும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் சார் கோல்டு? நெக்ஸ்ட் இயரும் ஒரு 10 to 12% ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 7,200 இருக்குது, 7,150 அந்த மாதிரி இருக்குது. அது 8,000 டச் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்ம செகண்ட் ஹாஃபில் அதாவது அந்த மிட் இயரில் மே ஜூனில் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கோல்டு வந்து டெஃபினட்டாக ஒரு 10 to 12% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும், நம்ம தொடர்ச்சியாக ஒரு பர்டிகுலர் சில ஸ்டாக்ஸை பற்றின விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ ஜியோ ஃபினான்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், பேங்கிங் செக்டர்ஸ் நிறைய HDFC, ICICI இதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி அடுத்த வருஷம் நோட் பண்ண வேண்டியது இதுவே கண்டினியூவாக நம்ம நோட் பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரியான வேறு எதுவும் ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ண விரும்புறது, இதை கவனிக்கலாம், இதை வந்து நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டாக் நேற்று சொல்லுவீங்க? ஆமாம், இப்போ நம்ம முன்னாடி சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்லாம் ஹோல்ட் பண்ணலாம். எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். HDFC பேங்க், ICICI பேங்க், அதுக்கப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்டாக்ஸ் தான் பேசியிருக்கோம். இதை தவிர்த்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கொஞ்சம் கூட வேல்யூவேஷன் பெட்டராக இருக்குது. 115 116 இருக்குது. அது ஒரு 30-40% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் 130 145 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்தியன் பேங்க், அது PSU பேங்க்ஸ், அதுவும் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 500 and more இருக்குன்னு நினைக்கிறேன், 550 and more இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு, 20-25% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 ஸ்டாக்குமே வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட லிட்டில் லெஸர் ரிஸ்க், லிட்டில் பெட்டர் ரிட்டர்ன் அந்த மாதிரி பார்க்குறோம் நம்ம. ஸோ IPOs பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஆனால் நம்ம ஒரு ரீசன்ட் டேஸில் IPOs வரதுன்றது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த வேல்யூவேஷன் விஷயமா நம்ம பேசிட்டோம். இப்போ எதுவும் வர்றதுக்கான நியர் ஃபியூச்சரில் எதுவும் வரது இல்லை. 2025 நிறைய IPOs வருங்க. ஓகே. அதுவும் வந்து அவங்க மார்க்கெட்டில் நல்ல டைமிங் பார்த்து தான் IPO வருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வேல்யூவேஷன் கிடைக்கும். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து IPO வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. HDB ஃபினான்ஷியல்ஸ், அப்புறம் அந்த நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக வருவாங்க. ஓகே சார். ஸோ நம்ம அடுத்த வருஷம் எப்படி போக போகுது, இந்த வருஷமே ஒரு ஈவென்ட்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த வருஷம் நல்ல ஒரு இண்டிகேஷன் சொல்லியிருக்கோம். நம்ம ஏப்ரல் மே வரைக்குமான இது வந்து கொஞ்சம் லோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அப்போ அந்த பையிங்ன்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? இப்போயே ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்குது. ஒரு இன்னொரு 3-4 மாதத்துக்கு அந்த கரெக்ஷன் வரப்போகுதுன்றப்போ வாங்குறதுன்றது எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணணும்? இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதமும் விற்றுருக்காங்க. ஒரு 10,000 கோடி விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதுனால தான் மார்க்கெட் கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இருக்குது. FIIs எப்போ வாங்க ஆரம்பிப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ரிசல்ட், அதாவது 25-26 ரிசல்ட் பெட்டராக இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் அ டைம் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆல்சோ டு ஸ்டார்ட் பையிங் இட். ஓகே. ஆனால் இப்போ கரெக்ஷனாக இருக்க டயத்தில் நம்ம வாங்குறதுன்றது நமக்கு நல்ல ஸ்டாக்ஸை சின்ன ப்ரைஸில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துக்க முடியாதா? எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம என்னென்னா மக்களுக்கு ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து இப்போ வாங்கணும்னு நினைக்கிற ஆளுங்க, இன்னும் சில பேர் இன்னும் கீழே போயிடுமோன்னு வித்துடலாமா அப்படியும் இருக்காங்க. ஓகே. அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்னென்னா அந்த ஃபியர் ஃபேக்டர் ஸ்லோவாக ஸ்டெடியாக பில்ட் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ ஃபாலோ ஆகும், இது பட்ட இன்னொரு 30-40% கரெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் வித்துடலாமா, இந்த சமயத்தில் வித்துடலாமா அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருக்கா, ஹோல்ட் பண்ணுங்கள், ஆவரேஜ் அவுட் பண்ணக்கூடாது.
புதுசாக வர்றீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்குறீங்க, சின்ன இன்வெஸ்டர் தான், என் கையிலேயே 50,000 ரூபா தான் இருக்குன்னா ஒரு 10 ஸ்டாக் வாங்குங்க. 10 ஸ்டாக் வாங்கினாலே 8,000 ரூபா ஆச்சு. இப்போ 840 ரூபாய்க்கு ஒருத்தர் 5 ஸ்டாக் வாங்கினாரு. அப்பயே நான் வாங்கட்டுமான்னு கேட்டார். வாங்காதீங்க என்ன, திருப்பி 820 ரூபாய்க்கு போச்சு, திருப்பி 5 வாங்கிட்டோம். இப்போ 799 ரூபா இருக்குது, இன்னொரு 5 வாங்குங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ 840க்கே நான் 50,000 போட்டிருந்தேன்னா எனக்கு 820லையும் 800லையும் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வெள்ளிக்கிழமை இன்னொரு 5 ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக நம்ம 15 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். 15 ஸ்டாக்னா 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 50,000 ரூபா. பாக்கி 38,000 ரூபா இருக்குது. திருப்பி 780க்கு போச்சுன்னா திருப்பி இன்னொரு 5 வாங்கலாம். திருப்பி மேலே போச்சுன்னா பேசாமல் விட்டுடலாம், அப்படியே வெயிட் பண்ணலாம். திருப்பி வேறு எந்த ஸ்டாக் கீழே போகிறது அதை பார்த்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட் கீழே போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 5 10 5 10ன்னு வாங்கிட்டே போனோன்னா நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல போர்ட்ஃபோலியோ நல்ல ப்ரைஸ்க்கு பில்ட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் மேலே போகும்போது யூ வில் மேக் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ். அப்படி தான் வெல்த் பில்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி போயிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அது சரியாக வராது. ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறையாதுன்னு சொன்னீங்களே சார், குறைஞ்சிருச்சே அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா இதுவும் ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ வாங்கலாம். அதே இது நீங்கள் HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபாலோ ஆகலை. அந்த 1900ல் HDFC பேங்க் அப்படியே சாலிடாக இருக்குது. அதே மாதிரி 1300 and 1280 ICICI பேங்க்கில் அப்படியே இருக்குது. ஸோ அது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ வாங்கினோம், ஒரு 10 ஸ்டாக் வாங்கினோன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். HDFCயில் 10 ஸ்டாக் வாங்கினோமா அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அங்கே இம்மிடியேட்டாக கொஞ்சமாக பிக் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வரும். ஓகே சார். ஸோ இந்த வருஷம் எப்படி ஆரம்பிக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்றதெல்லாம் தொடர்ந்து பேசலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சந்தோஷ். விஷ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.